மேடம் குட் மார்னிங் மேடம். வணக்கம் சார். மேடம் நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்கலாம் அப்படின்னா, இந்த ரோபோ சங்கர் மறைவு வந்து உண்மையிலேயே ஒரு திரையுலகில் ஒரு மிகப்பெரிய இழப்புனே சொல்லலாம். அவர் ஒரு மாபெரும் நகைச்சுவை நடிகர். அதாவது ஸ்க்ராட்ச் டு டாப்னு சொல்லுவாங்க. சின்ன ஒரு சாதாரண ஒரு மேடை கலைஞனாக இருந்து இன்னைக்கு திரையுலகில் நல்ல ஒரு பொசிஷனில் இருந்த நடிகர் மறைஞ்சு போனார். ஸோ அவருடைய இறப்பு இன்னும் சர்ச்சையாகவே இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா அவங்க மனைவி வந்து அவருடைய இறப்பில் வந்து ஆடுனாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதை பற்றிய சர்ச்சையை பற்றிய கருத்து என்ன மேடம் உங்களுடைய கருத்து? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப நன்றி. இன்னும் யாரெல்லாம் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, ஓகேவா? ஸோ இப்போ நம்ம விஷயத்துக்கு போகலாம். ரோபோ சங்கர் வந்து அவங்களோட மரணம் வந்து திரையுலகத்தை மட்டும் இல்லை, நம்மளோட பப்ளிக்கையும் ரொம்ப ஒரு பெரிய தாக்கத்தில் உண்டு பண்ணிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் அவர் வந்து பயங்கரமான ஒரு நடிகர். அதாவது நீங்க சொன்ன மாதிரி மேடை நாடகத்துல இருந்து வந்தவர். இந்த தெருக்கூத்துன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த காலத்துல இருந்தே படிப்படியா முன்னேறி அதுக்கப்புறம் விஜய் டிவில வாய்ப்பு கிடைச்சி அதுக்கப்புறம் நிறைய காமெடி ஷோஸ் பண்ணி அதுக்கப்புறம் திரையுலகத்துல வந்தவர். இப்போ கரண்டா நிறைய படங்கள் பண்ணிட்டு இருக்காருன்னு கேள்விப்பட்டோம். அதுலதான் ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்ல தான் இந்த மாதிரி இப்படி ஆயிடுச்சு திடீர்னு அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, இவருக்கு ஆல்ரெடி ஜாண்டிஸ் இருந்தது, அதுல வந்து ட்ரீட்மெண்ட்ல இருந்தாரு. இப்ப ஜாண்டிஸ் பாத்தீங்க அப்படின்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. அதுல வந்து சம் பர்டிகுலர் வெரைட்டிஸ் வந்து லைஃப் லாங்கா டேப்லெட்ஸ் எடுக்கிற மாதிரி வரும். அது மட்டும் இல்ல, இவரோட ஹெல்த் கண்டிஷனும் கொஞ்சம் மோசமா தான் இருந்திருக்கு. ஏதோ இந்த பெயிண்ட் அப்படிலாம் சொல்றாங்க, இந்த சில்வர் பெயிண்ட இது பண்ணி அந்த மாதிரி ஸ்கின்லயும் நிறைய அலர்ஜிஸ் மாதிரி வந்து பயங்கரமா அஃபெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் அந்த குடிப்பழக்கமும் கொஞ்சம் இருந்து அவருக்கு கொஞ்சம் அஃபெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்களால வந்து அவர் வந்து பாதிப்படைஞ்சிருக்காரு. அதுக்கப்புறம் அவரோட ஃபேமிலியை பத்தி சொல்லணும்னா ரொம்பவே ஒரு அருமையான குடும்பம். சோ அப்படி சொல்றாங்க இப்படி சொல்றாங்க, அதெல்லாம் எனக்கு வந்து நினைக்கும் போதே கஷ்டமா இருக்கு. ஏன் ஒருத்தர் இறந்த பிறகு இந்த மாதிரி எல்லாம் கான்ட்ரவர்சி வருது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி அவங்க ஒய்ஃப் வந்து அந்த அளவுக்கு அவரை வந்து நல்லா பார்த்துதான் இது வரைக்கும் அவர் வந்து சர்வை பண்ணதே, அதான் ஒரு பெரிய விஷயமே. அவங்க சொல்றாங்களா, ஒரு நாளைக்கு இதுக்கு முன்னாடி கொடுத்த ஒரு இன்டர்வியூல கூட ஒரு நாளைக்கு அவ்வளோ டேப்லெட்ஸ் அவர் எடுக்கிறாரு. ஸோ கரெக்டா அந்தந்த டைமுக்கு அவரை வந்து கொடுக்கணும், சாப்பாடுனா அந்தந்த டைமுக்கு அவருக்கு இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவ்வளோ தூரம் கேர் எடுத்து தான் பார்த்தாங்க. இப்போ திடீர்னு ஒரு கான்ட்ரவர்சி வருது. ஏதோ ஒரு வாரம் அவங்க 2 பேரும் பிரிஞ்சிருந்த மாதிரி, ஒரு வாரம் 2 பேருக்குள்ள ஏதோ கான்ஃபிளிக்ட். அவங்க பேரனுக்கு ஏதோ ஒரு காது குத்து ஃபங்க்ஷன் வச்சிருந்தாங்களாம். சோ அதுல வந்து யாருக்கோ இன்விடேஷன் வைக்கணும்னு இவரு சொல்லி அவங்களோட அம்மாவும் பொண்ணு மறுத்த மாதிரி, அதுல ஏதோ கிளாஷ் வந்த மாதிரி ஒரு வாரம் அவர் பேசாத இருந்த மாதிரி ஒரு தகவல் வருது. சோ அதனாலதான் அவர் டேப்லெட்ஸ் வந்து சரியா எடுத்துக்கல, அந்த மாதிரி கூட நிறைய கான்ட்ரவர்சி வருது. சோ உண்மைத்துவம் எதுன்னு நமக்கு தெரியாது. சோ தெரியாம நம்ம எதுவும் பேசக்கூடாது. சோ இந்த மாதிரியும் நிறைய தகவல் வருது. பாதி வேற என்ன சொல்றாங்க, அவர் குடிக்கு அடிமையாயிட்டாரு, அதனாலதான் ஜாண்டிஸ் வந்த பிறகு அவர் குடிச்சாரு, அதனால இப்படி ஆயிடுச்சுன்னா அது சொல்லுங்க. சரி, அதெல்லாம் விடுங்க, அதெல்லாம் அவங்களோட உண்மைத்தன்மை எதுன்னு தெரியாம நம்ம பேசக்கூடாது. இப்போ இதுல வந்து பயங்கரமா எதை பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா, அந்த லேடி வந்து ஃபியூனரல்ல வந்து ஆடுனதை பேசிட்டு இருக்காங்க. நான் என்ன சொல்ல வரேன், ஒரு நல்லதுக்கும் ஆடக்கூடாது கெட்டதுக்கும் ஆடக்கூடாதா? இப்ப ரீசெண்டா நம்ம கல்யாணம் இதுல எல்லாம் நிறைய பேர் ஆடுறாங்க, அதுக்குமே நிறைய கான்ட்ரவர்சி வந்தது. என்ன ஆடுறீங்க, அந்த காலத்துல எல்லாம் ஆடவா செஞ்சாங்க? அந்த காலத்துல ஆடதாங்க செஞ்சாங்க. பண்டைய காலத்துல எல்லாம் பாருங்க, ஏதாவது ஒரு அக்கேஷன், ஏதாவது ஒரு நல்லதோ கெட்டதோ ஆடிதான் அவங்களோட இதை வெளிப்படுத்தினாங்க. நம்ம ஆதி காலத்துல இருந்தே நம்ம வந்து பழங்குடியில இருந்து தானே வந்தோம். எடுத்த உடனே என்ன வெஸ்டர்னைசேஷன் மாடர்னைசேஷனாவா ஆயிட்டோம். நம்மளோட முன்னோர்கள் அதுக்கு முன்னாடி உள்ளவங்க அப்படின்னு தானே படிப்படியா வந்தோம். சோ அந்த கலாச்சாரம், ஆடுதல் கலாச்சாரம் வந்து அந்த காலத்துல இருந்திருக்கு. ஒரு கல்யாண வீடு, காதுகுத்து வீடு, சடங்கு வீடுனா ஒவ்வொரு இடத்துக்கு ஏத்த மாதிரி அந்த டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் இருந்தது, மியூசிக் இருந்தது. இப்போ வெளிநாடுகள்ல கூட இந்த கலாச்சாரம் இருக்கு. ஏதாவது ஒரு நல்லது கெட்டதுன்னா ஆடி நம்மளோட இமோஷன்ஸ வெளிப்படுத்தணும்னா, நம்மளோட அரிஸ்டாட்டல் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா கத்தார்சிஸ் அப்படிங்கிற ஒரு டேர்ம், லீகல் டேர்ம், இங்கிலீஷ் லிட்டரேச்சர்ல சொல்லியிருக்காரு. அதாவது நம்மளோட உணர்ச்சிகளை வந்து, நம்மளோட ஃபீலிங்ஸ, நம்மளோட மனசுல உள்ள கஷ்டத்தை வந்து வெளிப்படுத்துறது. அத வந்து ஒரு ஆடுதலோ, ஒரு பாடுதலோ, ஒரு பேச்சோ, அந்த மாதிரி அழுகையோ, அந்த மாதிரி ஒரு இதுல நம்ம மனசுல ஆள் மனசுல உள்ள ஒரு தாக்கத்தை, ஒரு கஷ்டத்தை வந்து வெளிப்படுத்துறது அப்படின்னு ஒரு டேர்ம் சொல்லியிருக்காரு. சோ அதன் அடிப்படையில தான் நிறைய அறிஞர்களும் சொல்லியிருக்காங்க, நம்மளோட மனசுல உள்ள துக்கத்தையோ சந்தோஷத்தையோ மனுஷன் வந்து வெளிப்படுத்தணும். மனசுலயே அடைச்சு வச்சிருந்தா அது அவனுக்கு தான் கஷ்டம். இந்த லேடி, நான் என்ன சொல்ல வரேன், நீங்க என்ன நினைக்கிறீங்க, ஆடுனது தப்புன்னு சொல்றீங்களா? இல்லை மேடம், இப்போ அவங்க மற்ற தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவரு வந்து உண்மையிலே ஒரு 46 வயசு தான் ஆகுது.
ஸோ இந்த வயசுல இறந்து போனாரு. இது வந்து ஒரு துக்கமா அனுசரிக்காம, இப்போ நம்ம ஊர் சைடுலாம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நான் இது மத்தவங்க நினைக்கிறத வச்சு நம்ம சொல்றோம். ஊர் சைடுலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா கல்யாண சாவுன்னு சொல்லுவாங்க. ம். கல்யாண சாவுன்னா ஒரு 100 வயசு, 90 வயசு, 80 வயசு ஆளு எல்லாத்தையும் ஆண்டு அனுபவிச்சு எல்லாம் போனவரை நல்ல வெடி போட்டு கொண்டாடி, நல்லா சாவுக்கு முன்னாடி ஆடி, நல்லபடியா வழி அனுப்பி வைப்பாங்க. பட் ஆனா இவர பொறுத்தளவுல 46 வயசு ஆளு ஒரு துள்ள துடிக்க போயிட்டாரு அப்படிங்கிற மாரி இடத்துல, இவங்க இந்த மாதிரி ஆடி பாடி கொண்டாடுறாங்களே அப்படிங்கிறத தான் மத்தவங்க நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா இது கொண்டாட்டத்தோட வெளிப்பாடுன்னு சொல்ல முடியாது சார். எப்படி நீங்க சொல்றீங்க கொண்டாட்டத்தோட வெளிப்பாடுன்னு? இது ஒரு துக்கத்தோட வெளிப்பாடு. புரியுதா? அத வந்து அவங்களால தாங்க முடியல. ஆக்சுவலா ரோபோ சங்கரே சொல்லியிருக்காராம்ல, நான்லாம் இறந்தா சும்மாலாம் அழக்கூடாது, ஒப்பாரிலாம் வைக்க கூடாது, தார தப்பட்டெல்லாம் பயங்கரமா இருக்கணும், சந்தோஷமா என்ன வழி அனுப்பி வைக்கணும்னு அவரே சொல்லியிருக்காரு ஒய்ஃப் கிட்ட. புரியுதா? அந்த மாதிரி தகவல் எல்லாம் வருது. சும்மாலாம் இல்ல. அது மட்டும் இல்ல, அந்த லேடி வந்து டான்ஸ் மாஸ்டர். இப்போ ரீசெண்டா பாருங்க, கொஞ்ச நாள் முன்னாடி இன்னொரு டான்ஸ் மாஸ்டரோட அம்மா இறந்ததுக்கும் அவர் வந்து ஆடி பாடிதான் அதை வெளிப்படுத்தினார். அதுவுமே பயங்கர கான்ட்ரவர்சி வந்தது. சோ அது வந்து அவங்களோட ஒரு ட்ரெடிஷன். அவங்க வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு கலாச்சாரம் இருக்குல்ல. இப்ப டான்ஸ்னா அவங்க தொழில்ல அவங்களோட சந்தோஷமோ துக்கமோ அது வழியா வெளிப்படுத்துவாங்க மக்களுக்கு. அவங்க ஒரு மேடை கலைஞர்கள் தானே, அதன் மூலமா வெளிப்படுத்துவாங்க. புரியுதா? சோ அந்த மாதிரிதான் அந்த லேடி தாங்க முடியாத ஒரு துக்கத்துல வெளிப்படுத்தி இருக்கு. இந்த மாதிரி இது பண்ணி அதாவது என்ன சொல்றது, அதை பார்க்கும்போது கண்ணீர் தான் வந்தது நமக்கு. அது ஆடும்போது அதாவது அது வந்து அந்த சாவை வந்து ஏத்துக்கிட்டு, அதோட மனசு ஏத்துக்கிட்டு அவரை சந்தோஷமா வழி அனுப்பி வைக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல தான் அது வந்து ஆடி இருக்கு. அது சந்தோஷமா கொண்டாடுறது கிடையாது. அதை ஃபர்ஸ்ட் பப்ளிக் புரிஞ்சுக்கணும். அவரை சந்தோஷமா நம்ம வழி அனுப்பி வைக்கணும். ஏன்னா அவர் வந்து ஏற்கனவே ஒரு தடவை மரண வாயில் வர போயிட்டு தான் வந்திருக்காரு. சோ அந்த காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் அவங்க ஃபேமிலிக்கு தெரியும். அது மட்டும் இல்ல, அவர் இருந்தாலும் இன்னும் அவருக்கு நிறைய பிரச்சனைகள், உள் சார்ந்த பிரச்சனைகள் நிறைய இருக்கு. வெளியில வந்து ஆளு நல்லா வாட்டச்சட்டமா இருக்காருன்னு யாரையும் ஜட்ஜ் பண்ண முடியாது. அவங்களுக்கு உள்ள இன்டர்னல் காம்ப்ளிகேஷன்ஸ் எவ்வளவு இருக்குன்னு அவங்களுக்கும் அவங்க ஃபேமிலிக்கு தான் தெரியும். புரியுதா? அதனால ஒருவேளை கடவுள் வந்து இந்த மாதிரி இது பண்ணி எடுத்துக்கிட்டாரு, ஒருவேளை அவர் கஷ்டப்படக்கூடாது, அந்த மாதிரி நிறைய நம்ம சொல்ல முடியாதுல்ல சார். இப்ப அவர் ஆக்சிடென்ட்ல போனா கூட நம்ம திடீர்னு போயிட்டாரு, அகால மரணம் அப்படிங்களாம். இது வந்து அவர் வந்து அவரோட காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படி இருந்திருக்கு. நிறைய மெடிசின் எடுத்துட்டு இருந்திருக்காரு. அவரோட உடம்பு கண்டிஷன் அவர் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி நான் எல்லாமே ஆண்டு அனுபவிச்சுட்டேன். ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு, என்னெல்லாம் ஒரு மனுஷன் பார்க்கணுமோ எல்லாமே என் லைஃப்ல நான் பார்த்துட்டேன். ஏனி என்னோட மருமகன், மகா, பேரன் இவங்க எல்லாம் சந்தோஷமா இருந்தாலே எனக்கு போதும். அந்த ரீசெண்டா அந்த பொண்ணோட வளகாப்புல கூட ஏதோ சொல்லியிருந்தாரு. சோ அதனால இப்போ வந்து திடீர்னு போனது இது வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டட் தான். இப்போ அந்த பேரனுக்கு காது குத்து கூட வச்சிருக்காங்க. சோ யாருமே அதை எதிர்பார்க்கல. ஆனா நான் என்ன சொல்ல வரேன், ஒரு இது நடந்து போச்சு, அதை வந்து மனசு ஏத்துக்கிட்டு தானே ஆகணும். என்ன பண்ண முடியும் நீங்க? அட் த எண்ட் ஆஃப் த டே நீங்க அவர் இறந்துட்டாரு. சோ அதுக்கு அவரோட இறுதி காரியங்கள்லாம் பண்ணி தானே ஆகணும். நீங்க அவர் இல்ல நாங்க வந்து அக்செப்ட் பண்ண மாட்டோம்னு பாடி அப்படியே நீங்க வீட்டுல வச்சுக்கிட்டே இருக்க முடியுமா? புரியுதா? சோ அது அந்த ஒரு இதை வந்து மனித மனம் வந்து ஏத்துக்கிட்டு தான் ஆகணும், வேற வழி கிடையாது. சோ இத வந்து நீங்க ஒரு காம்ப்ளிகேட்டடா இது பண்ணி அவங்க ஆடுறாங்க. ஆக்சுவலா எனக்கு தெரிஞ்சு யாரும் ஏன் இப்படி ஆடுறாங்க வைக்கிறாங்கன்னு யாரும் வீடியோலாம் நான் பார்த்தது இல்ல இதுவரை. அந்த மாதிரி இது பண்ணி நெட்டிசன்ஸ் நிறைய பேர் சொல்றாங்க, சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க. ஆனா இன்ஸ்டால நிறைய தகவல் வந்ததுன்னு கேள்விப்பட்டோம். இன்ஸ்டால நிறைய பேர் ஏன்னு இந்த லேடி இந்த மாதிரி ஆடுது வைக்குது நிறைய போஸ்ட் போட்டிருக்காங்கன்னு. நான் என்ன சொல்ல வரேன், என்னவோ இருக்கட்டும் சார். ஒருத்தங்க வீட்டுல வந்து அவங்க குடும்ப பிரச்சனை, அவங்க புருஷன், அவங்க ஆடுறாங்க, இன்னும் பண்றாங்க, அவங்களுக்கு என்ன வந்தது? கருத்துக்களை வந்து தெரிவிக்கலாம், மத்தவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி தெரிவிக்காதீங்க. அதுதான் நான் சொல்ல வரேன். பொதுத்தளத்துல இதே இது நம்ம குடும்பத்துக்கு வந்தாதான் தெரியும். மத்தவங்க குடும்பத்துக்கு வர்றது வரை அது ஒரு நியூஸ் தான் நமக்கு. நம்ம குடும்பத்துல அந்த இழப்பு வந்தாதான் நம்ம மனசு எவ்வளவு பரிதவிக்குன்னு நமக்கு தெரியும். புரியுதா? சோ அதனால இதான் சார் சொல்ல வரேன். நான் பப்ளிக்கு தான் சொல்றேன், தேவையில்லாம மத்தவங்க ஃபேமிலி இஷ்யூ என்னன்னு தெரியாம பேசாதீங்க. அவ்வளவுதான். ஓகே மேடம், பயனுள்ள தகவல்களை பகிர்ந்ததுக்கு நன்றி மேடம். நன்றி சார்.